பொதுவா புராணங்கள் அப்படிங்கிறது கதைகள் மட்டும் கிடையாது. கதைகள் மூலியமா மக்களுக்கு நல்ல விஷயங்களையும், நல்ல தத்துவங்களையும் எடுத்து சொல்லக்கூடியதுதான் புராணங்களா இருக்கு. அப்படிப்பட்ட புராணத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தட்ச பிரஜாபதியின் யாகம்னு சொல்லலாம். அப்படி இந்த தட்ச பிரஜாபதி பண்ண யாகத்திலயும் சரி, வீரபத்ரனோட அவதாரத்திலயும் சரி, அப்படி என்ன இருக்கு? எல்லாமே ரொம்ப கோரமாவும், அவலங்களும், ரொம்ப கஷ்டங்கள் நிறைஞ்ச கதையா தானே இருக்கு. இதுல இருந்து மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க? இதுல ஏதாவது ஒரு தத்துவ விளக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. இதுல நிறைய தத்துவ விளக்கங்கள் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த தட்ச பிரஜாபதியோட யாகத்தின் கதை நிறைய புராணங்கள்ல இருந்தாலும் நம்ம இந்த வீரபத்ரன் சீரிஸ் சொல்லக்கூடிய இந்த தட்சன் யாகம் கதை எதுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ சிவமகா புராணத்துல இருந்து வாயு சம்ஹிதை அப்படிங்கிற இடத்துல இருந்து தட்சனின் யாகம் படலத்துல இருந்தா நம்ம பேசியிருக்கோம். சரி, அப்படி இந்த தட்சனின் யாகத்தின் மூலியமா மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க, இதுல இருந்து என்ன கருத்துக்கள் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பொதுவாக நம்ம தட்ச பிரஜாபதியின் யாகத்தோட கதையை பற்றி பார்க்குறப்போ தட்சன் நமக்கு எப்படிப்பட்ட ஆளாக தெரிகிறாரு அப்படின்னா அவர் எப்போவுமே ஒரு அகங்காரம் கொண்டவராகவும் ஒரு தற்பெருமை பேசுகிறவராகவும் கோபம் கொண்டவராகவும் தான் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. தட்ச பிரஜாபதி உண்மையிலே அந்த மாதிரி குணங்கள் கொண்டவர் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. தட்ச பிரஜாபதிக்கு ஏகப்பட்ட சிறப்புகளும் இருக்குது. அவரை ஏன் பிரஜாபதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா பிரம்மதேவன் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு அவர் அவருக்கு உதவிக்கு 9 பிரஜாபதிகளை அவர் படைக்கவும் செஞ்சார். அதில் ஒருத்தர் தான் தட்ச பிரஜாபதி. தட்ச பிரஜாபதி அந்த 9 பிரஜாபதியில் ஒருத்தர் இருக்குன்னா அதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த 9 பிரஜாபதிகளிலே ரொம்ப அதீதமான சிறப்பு வாய்ந்தவர் தட்ச பிரஜாபதியாக தான் இருக்காரு. பிரம்மனோட படைப்புகளில் அதீதமான பங்களிப்பு கொடுத்து தான் படைக்கிறதுக்கு உதவி பண்ணவர் தட்ச பிரஜாபதியாக இருக்காரு. பக்தியிலையும் சரி குணங்களையும் சரி இவரோட சிறந்தவர் யாருமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு இவர் ரொம்ப புகழ் பெற்றவராக இருந்தார். அதனாலே எல்லா தேவர்களும் முனிவர்களும் எல்லா ரிஷிகளும் எல்லா தெய்வங்களையும் இவர் ரொம்ப மரியாதையோடு நடத்தவும் செஞ்சாங்க. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், எவ்வளோ சிறப்பையும் எவ்வளோ நல்ல பண்புகளையும் எவ்வளவு நல்ல குணங்களையும் எல்லாரையும் போற்றத்தக்கவராக இருக்கக்கூடிய இந்த தட்ச பிரஜாபதி ஏன் இப்படி ஒரு யாகத்தை பண்ணணும்? ஏன் அவர் சிவபெருமான் மேல இவ்வளவு கோபங்கள் கொள்ளணும்? ஏன் அவர் அவமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாகத்தை பண்ணி அதனாலே அவர் அழிய தேடிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வரலாம். இப்படி இந்த கதையில வரக்கூடிய தட்ச பிரஜாபதியை முன்னிறுத்தி நம்ம என்ன விஷயங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தட்ச பிரஜாபதி போல நம்ம கிட்ட எவ்வளவுதான் நல்ல பண்புகள் இருந்தாலும் சரி, நல்ல குணங்கள் இருந்தாலும் சரி, நல்ல திறமைகள் இருந்தாலும் சரி, அதை நினைச்சு நம்ம பெருமைப்படுறப்போ அது மூலியமா நமக்கு அகங்காரத்தை மட்டுமே தான் கொடுக்கும். தான் கொண்ட அகங்காரத்தினால தட்ச பிரஜாபதி ஆதிபராசக்தி கிட்ட தாட்சாயணி தனக்கு ஒரு மகளா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வரங்கள் கேட்டாங்க. அப்படி மகளா பிறந்ததுனால அவர் அதீதமான பெருமை தேடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் தற்பெருமைக்கு ஆசை இடத்துல அவர் நான் சிவனோட மாமனார் அப்படின்ற பெருமையை அவர் தேடிக்கணும்னு சொல்லி அவர் எதிர்பார்த்து அவர் தேடிக்கவும் செஞ்சாரு. தட்ச பிரஜாபதி நமக்கு பெருமைகள் சேரணும், பெருமைகள் மூலியமா நம்ம சிறந்தவராக விளங்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட தற்பெருமைக்கு அவர் ஆசைப்பட்டாரு. அந்த தற்பெருமைக்கு ஆசைப்பட்ட அந்த குணமே அவங்களுக்கு அகங்காரம் அப்படிங்கிற குணத்தை உண்டாக்குச்சு. இப்படி அகங்காரத்துக்கும் தற்பெருமைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆளுக்கு எப்பவுமே பிரச்சனைகள் உண்டாகும். அந்த பிரச்சனை மூலியமா அவருக்கு அழிவு உண்டாகும் அப்படிங்கிறது தட்ச பிரஜாபதி மூலியமாவே நம்ம நல்லா கத்துக்கலாம். அதுக்கு அடுத்து இந்த கதையில பார்த்தோம் அப்படின்னா தட்ச பிரஜாபதி சிவபெருமானுக்கு மரியாதை கொடுக்காத விஷயத்துல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாம எந்த நிலையில இருந்தாலும் ஒருவருக்கு தர வேண்டிய மரியாதையும் உரிமையும் தராம நம்ம மறுத்தா அதனால பிரச்சனையும் பிரிவினவாதமும் தான் உருவாகும். அதுவே பேரழிவுக்கு விதையாகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தட்ச பிரஜாபதி தன்னை ரொம்ப சிறப்புமிக்கவர் அப்படின்ற பெருமையால அவர் அகங்காரத்தை சேர்த்துக்கிட்டாரு. அதனாலே அவர் சிவபெருமானை பார்க்க போறப்போ சர்வேஸ்வரன் எனக்கு மரியாதை கொடுக்கல, ஏன்னா நான் எவ்வளவு புகழ் பெற்றவராக இருக்கேன், நான் எவ்வளவு பெருமை இருக்கேன் அப்படிங்கிற அகங்காரத்துல இருந்ததுனாலேயே தட்ச பிரஜாபதி சிவபெருமானை ரொம்ப துச்சமா எண்ணினாரு. சிவபெருமானோட சொரூபத்தையும் சிவபெருமான நிலையும் அறியாத தட்ச பிரஜாபதி சிவபெருமானை அவமதிக்கணும், சிவபெருமான் எனக்கு மரியாதை கொடுக்கல, அதனால அவர் தர வேண்டிய உரிமையும் சரி மரியாதை சரி எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன், அவருக்கு அசிங்கப்படுறதுக்காகவே நான் ஒரு யாகத்தை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரு. யாகத்துல சிவபெருமானுக்கு தர வேண்டிய மரியாதை சரி உரிமை சரி கேட்டு வந்த தாட்சாயணி அவர் அவமதிச்சதுனால அவர் அகங்காரம் கொண்டதுனாலையும் தாட்சாயணி அவர் அழியட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சாபம் கொடுத்துட்டு அவர் பண்ணக்கூடிய யாகத்திலே அவங்களும் விழுந்து அழியவும் செஞ்சாங்க. ஒரு சக்தி வாய்ந்த பெரிய கூட்டம் நம்மளுக்கு ஆதரிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் நம்ம புறந்தள்ளுறது தர்மம் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தட்ச பிரஜாபதி தேவர்களையும் மகாவிஷ்ணு பிரம்மன் முதலியோர்ல ஆதரிச்சு சிவபெருமான புறந்தள்ளுறது தர்மம் ஆகாது. தர்மத்தை அகந்தையால கைவிட்டதுனாலே தட்ச பிரஜாபதி அழியவும் செஞ்சாரு. அடுத்து நம்ம இந்த கதையில இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒருவரோட செயல்னாலே அவரோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒருவர் தன் வாழ்வில் அதிகமான அகங்காரத்துக்கும் தற்பெருமைக்கும் மற்றவரை அலட்சியப்படுத்துதல் கோபம் போன்ற கெட்ட செயல்களை பிரதானமாக கொண்ட
அது எதிர்காலத்தில் அவங்களுக்கு அழிவையே கொடுக்கும். அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. தட்சன் ஒரு மிகப்பெரிய பிரஜாபதி, பிரம்மனோட மகன் என்றார். அவர் தீய குணங்களான அகங்காரம், தற்பெருமை, மற்றவர்களை அலட்சியப்படுத்தல், கோபம் போன்ற தீய குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாலே தம் பக்கம் எத்தனை சக்தி வாய்ந்தவர்கள் இருந்தாலும் அவர் அழிக்கப்பட்டார். இந்த கதையின் மூலயமா அதை நம்ம எளிமையாக அறிஞ்சிக்கலாம். நம் செயலையே எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்கலாம். அடுத்து இந்த கதையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது சதிதேவி அக்னி பிரவேசம் பண்ணுது. சதிதேவி அக்னி பிரவேசம் பண்ணுறது மூலிமா என்ன விஷயத்த அவங்க உணர்த்துறாங்க, சம்பவத்திலிருந்து நம்ம என்ன விஷயத்தை கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தவங்க தன்னோட வாழ்க்கையில் மேன்மையான நிலையை அடைய வேணும் அப்படின்னா அவர் தன்னோட ஒட்டி பிறந்திருக்கக்கூடிய தீய குணங்களை வேரோட அழிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சதிதேவி தட்சன் கிட்ட உரிமையை கேட்கும் பொழுது தான் தட்சனோட முதல் மகள் என்ற பெருமையோட கேட்டதுனால தட்சன் மறுத்தாரு. அதுக்கப்புறம் சதிதேவி தான் ஜெகன்மாதா என்ற ஆணவத்தோட கட்டளையிட்டு கேட்டாங்க. தட்சன் மறுத்தாரு. அந்த சமயத்தில் தாட்சாயணி தன்னோட ஒட்டி பிறந்த பெருமையையும் ஆணவத்தையும் அடியோடு கைவிடணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க அக்னி பிரவேசம் பண்ணி தான் கூட ஒட்டி பிறந்த, அதாவது இந்த உடல் போல இருக்கக்கூடிய இந்த ஆணவத்தையும் பெருமையும் நான் அழிக்கிறேன் அப்படின்னு அவங்க அக்னி பிரவேசம் பண்ணி அவங்க உணர்த்தவும் செஞ்சாங்க. சதிதேவி நான் தட்சனோட மகள், நான் சிவபெருமானோட மனைவி, அதாவது ஜெகன்மாதா அப்படிங்கிறது நினைக்கிறப்போ அவங்களுக்கு பெருமையும் அகங்காரமும் வருது. இந்த பெருமையும் அகங்காரத்தையும் நான் விட்டால் மட்டுமே தான் வாழ்க்கையில் நான் உயர்ந்த நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறத உணர்ந்ததுனால தான் அவங்க தன் உடல் போல இருக்கக்கூடிய அந்த பெருமை அப்படிங்கிற குணத்தையும் அகங்காரம் அப்படிங்கிறத அழிக்கிறதுக்காக அவங்க தட்சனோட யாகத்தில் அக்னி பிரவேசம் பண்ணாங்க. இப்படி சதிதேவி தங்கிட்ட இருக்கக்கூடிய தீய குணங்கள் எல்லாத்தையுமே அவங்க வேரோட கைவிடணும் அப்படின்னு அவங்க கைவிட்டதுனாலே அவங்க உத்தமமான குணம் பொருந்திய உமாதேவியா அவங்க திரும்ப வரவும் செஞ்சாங்க. தாட்சாயணி எப்படி தன்னோட தீய குணங்களை எரித்தாங்களோ அது போலவே நாமும் நம்மளோட தீய குணங்களை கைவிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் மேன்மையான இடங்களை அடையலாம் அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம இந்த கதையில் வரக்கூடிய வீரபத்திர அவதாரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். வீரபத்திர அவதாரம் அப்படிங்கிறது அதீதமான கோபம் கொண்டவராகவும் அவர் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் சரி, எந்த ஒரு சக்திக்காகவும் சரி பயப்படாமல் எதிர்த்து இருக்கிற மாதிரி நம்ம காட்டுறாங்க. இந்த வீரபத்திர அவதாரத்துலேருந்து நம்ம என்ன விஷயத்தை கற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது தர்மம் எப்போ சரியில்லாமல் அது தடுமாறுதோ அதை சரி செய்ய ஒரு குரல் எழும்போ, அதன் மூலியமாகவே தர்மம் திரும்ப நிலை பெறும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. தேவர்கள், முனிவர்கள், விஷ்ணு, பிரம்மன் முதலான எல்லாருமே என் கூட இருக்காங்க, சிவபெருமானால என்ன செய்ய முடியும் அப்படின்னு தட்சன் நினைச்சாரு. தட்சனோட அகங்கார அதிகாரத்தை எதிர்த்து தான் தர்மத்தை நிலைநிறுத்தவே வீரபத்திரன் அவதாரமே எடுத்தாரு. ஒருத்தர் தன்னோட அதிகாரத்தினாலையும் தன்னோட அகங்காரத்தினாலையும் ஒருத்தர் புறம் தள்ளணும், ஒருத்தவங்களுக்கு அநீதி இழைக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறப்போ அந்த பாதிக்கப்பட்டவனோட குரலும் கோபமும் அப்படிங்கிறது கட்டுப்படுத்த முடியாதா இருக்கும். அந்த பாதிக்கப்பட்டவனோட கோபம் தான் வீரபத்திரனோட அவதாரமாக நம்ம இந்த கதையில் பார்க்கலாம். அகங்காரத்திலையும் அதிகாரத்திலையும் இருக்கக்கூடிய தட்சனுக்கு துணையாக எவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க வந்தாலும் சரி, நல்லதுக்காக குரல் கொடுத்து அதிகார வர்க்கத்தை எதிர்க்கும் சக்தியான வீரபத்திரை கடைசியில் ஜெயிக்கவும் செஞ்சார், தர்மத்தை நிலைநிறுத்தவும் செஞ்சார். அடுத்து நம்ம இந்த கதையிலேருந்து என்ன விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தவங்களை மன்னிக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்கும், அதனால என்னென்ன நல்லதுகள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். தட்சன் தன்னோட அகந்தையாலையும் தீய குணங்களாலையும் ஏராளமான அழிவுகளை நிகழ்த்தினாலும் தட்சன் செய்த எல்லா தவறுகளையும் சிவபெருமான் மன்னிக்கவும் செஞ்சார். ஒருத்தவங்க நம்ம கெட்டதே பண்ணியிருந்தாலும் அவங்கள மன்னிக்கிறது மூலிமா அவங்களோட தீய குணத்தை நம்மளால் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தட்சன் தன்னோட தீய குணத்தினாலையும் சரி, தன்னோட கோபத்தினாலையும் சரி, தன்னோட அகங்காரத்தினாலையும் சரி சிவபெருமானுக்கு ஏகப்பட்ட கெட்டதுகள் செஞ்சிருந்தாலும் சிவபெருமான் தட்சன் செஞ்ச எல்லா தவறுகளையும் மன்னிக்க செஞ்சார். அதனாலே தட்சனோட கோபம், பழிவாங்கும் எண்ணம் எல்லாமே அழிக்கப்பட்டு தன்னோட தவறை அவர் உணரவும் செஞ்சார். சிவபெருமான் தட்சனை மன்னிச்சதுனால அவர் தாங்குள்ள இருந்த தீய குணங்கள் எல்லாத்தையுமே அவர் கைவிட்டு தான் செஞ்ச தப்பை அவர் உணரவும் செஞ்சார். ஒருத்தவங்க நமக்கு கெட்டதே செஞ்சிருந்தாலும் அவங்கள வாழ்க்கையில் நம்ம மன்னிக்கிற குணம் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே மேன்மையானவராக விளங்கலாம் அப்படிங்கிறது சிவபெருமான் நமக்கு உணர்த்துறாரு. ஒருத்தவங்களை நம்ம மன்னிக்கிறது மூலியமாக தான் நம்ம எல்லார்கிட்டையும் அன்பையும் கருணையும் நம்ம வளர்க்க முடியும் அப்படிங்கிறதையும் அவர் உணர்த்துறாரு. தட்சன் செஞ்ச எல்லா தவறுகளையும் பொறுத்து சிவபெருமான் அவரை மன்னிச்சதுனாலே அவரை கருணை வழங்கும் கருணாமூர்த்தியா சொல்லி எல்லாருமே அவரை போற்றி வணங்கவும் செய்கிறாங்க. அடுத்து நம்ம இந்த கதையில இருந்து என்ன விஷயத்தை கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தன்னிலை உணரல் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஃப் ரியலைசேஷன் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி அப்படின்னா, தட்சன் தன்னோட தீய குணங்களால் அவர் ஏகப்பட்ட தவறுகள் செஞ்சிருந்தாலும் சிவபெருமானோட கருணையால் தான் நிலை உணர்ந்து அவர் தான் செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே ஒப்புக்கொண்டு அவர் மன்னிப்பு கேட்டதுனால இனி அவர் அந்த தப்பு செய்யாமல் தன் நிலை உணர்ந்து தன் நிலை உயர்த்துறதுக்கு அவர் முயற்சி பண்ணுவார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
தட்சன் பண்ணது ஒரு மன்னிக்க முடியாத ஒரு தவறாக இருந்தாலும் தான் செஞ்ச தவறு தான் அப்படிங்கிறத உணர்ந்து அவர் கருணை வேண்டி அவர் தான் செஞ்ச தப்பை ஒப்புக்கொண்டதுனால சிவபெருமான் கருணை கொண்டு அவர் மன்னிக்கவும் செஞ்சார். இனிமேட்டு அந்த தப்பை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத அவர் உணர்ந்ததுனாலேயே சிவபெருமான் அவர் மேலே மேலும் கருணை கொண்டு தட்சனை தன்னோட சிவகணங்களில் ஒருவராக அவர் ஏற்றுக்கொண்டவும் செஞ்சார். தட்சன் தன்னிலை உணர்ந்து தன் தவறுக்காக வருந்தியதால் அவருக்கு கருணையும் கிடைச்சது, அவருக்கு உயர்ந்த பதவியான சிவகணமாக ஆகும் வாய்ப்பும் கிடைச்சது. இந்த நிகழ்வின் மூலிமா நம்ம என்ன விஷயத்தை புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சோம் தெரியாமலோ ஏகப்பட்ட தவறுகள் செஞ்சிருக்கலாம். அதை நம்ம உணரும் பொழுது அதை நம்ம திரும்ப செய்யக்கூடாது அப்படிங்கிற உறுதி கொள்ளும் பொழுது நம்ம நிலையை உணர்ந்து நம்ம நிலையை உயர்த்த முடியும் அப்படிங்கிறத இந்த கதையின் மூலிமா நமக்கு உணர்த்துறாங்க. இப்படி இந்த தட்ச பிரஜாபதியின் யாகம் செஞ்ச கதையின் மூலிமா, அதாவது வீரபத்ரனோட அவதாரத்தின் மூலிமா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய தத்துவங்களை அது மூலிமா நமக்கு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம உணர்றப்ப தான் இந்த முழு கதையோட சாராம்சம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். இந்த கதையின் மூலிமா நீங்கள் என்ன விஷயத்தை உணர்ந்தீங்க, இந்த கதையின் மூலிமா என்ன தத்துவங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.